Hi, this is Rahman from Tamil Trading. Daily Nifty analysis பார்த்துட்டு இருக்கோம். Data analysis plus chart analysis ரெண்டுமே பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு 7th May நம்ம அனாலிசிஸ் எப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிசிஆர் செக் பண்ணுறோம். ஸோ நான் சென்சிபிள் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டாக் டேட்டா போயிடுறேன். 12th May நிஃப்டி ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிறேன். பிசிஆர் என்ன இருக்குன்னு பார்க்குறேன். 1.05 அதை அப்டேட் பண்ணிடுறேன். 1.05. ஸோ above 1 அப்படின்றனால புல்லிஷ். தென் மே 1.52 இருக்கு. 1.52 நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ கிளியராக புல்லிஷ் காட்டிடுது. அடுத்து மேக்ஸ் பெயின் செக் பண்ணிக்கிறேன். மேக்ஸ் பெயின் ஃபார் 12th May 14,800 இருக்கு. அப்டேட் பண்ணிட்டேன். 27th May 14,700 இருக்கு. அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ மேக்ஸ் பெயின் வைஸ் நிஃப்டி பியரிஷாக இருக்கு. ஓகே, தென் ஓஐ சார்ட் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வீக்லி அனாலிசிஸ் எடுத்துட்டேன். அதில் ரேஞ்ச் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, புட் சைடு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 14,800 இருக்கு. கால் சைடு ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 15,200 இருக்கு. ஸோ 14,800 to 15,200 அந்த ரேஞ்ச் இதில் அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ புட்ஸ் விசஸ் கால்ஸ் எது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, கால் ரேட்டிங் அதிகமாக இருக்குது புட்டை விட. ஸோ கால் ரேட்டிங் அதிகமாக இருந்தால் பியரிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நியர் த ஸ்பாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நியர் த ஸ்பாட் எடுத்துக்கிட்டா 14,800 ஹையஸ்ட் இருக்கு. 14,800 very near to the spot. Okay, then 15,100 or 15,000 அதெல்லாம் தான் அடுத்த ரேஞ்ச் இருக்கு. 15,100 இந்த ரேஞ்சில் இருக்கு. ஸோ புட் வெரி நியராக இருக்கு. அதனால மார்க்கெட் புல்லிஷாக இருக்கு அப்படின்றது தெரியுது. நியர் த ஸ்பாட் மட்டும் பார்க்குறோம். சேம் இதை மந்த்லி நம்ம செக் பண்ணிடணும். நான் மந்த்லி நிஃப்டி சார்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. ரேஞ்ச் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். 14,700 to 14,900 காட்டுது. ஸோ இது அப்டேட் ஆகும். மண்டே சேஞ்ச் பண்ணுறப்போ நம்ம டெய்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். சாரி, 14,900 மந்த்லி ரேஞ்ச் 14,700 to 14,900 இருக்கு. பட் இதில் புட் ரேட்டிங் ஹையராக இருக்கு கால் ரேட்டிங்கை விட. ஸோ புட் ரேட்டிங் ஹையராக இருக்கிறதுனால மார்க்கெட் புல்லிஷன் காட்டுது. மந்த்லி ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் கிளியர் புல்லிஷாக இருக்கு. எது ஸ்பாட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸ்பாட்டுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஓகே, 14,900 ஸ்பாட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கு. 14,800. ஓகே, ஸோ 14,800 ஸ்பாட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கு. 100 ஸ்ட்ரைக் ரேட். இங்கே 14,900. அதில் ஹையஸ்ட் எதுன்னு எடுத்துக்கிட்டா 14,800. ஸோ புட் ரைட்டிங் ஹையராக இருக்கு. அது மார்க்கெட் புல்லிஷன் காட்டுது. ஸோ மந்த்லி சார்ட் அனலைசிஸ், ஓஏ அனலைசிஸில் மார்க்கெட் வந்து புல்லிஷ் அப்படின்றது தெரியுது. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியது மல்டி ஸ்ட்ரைக் ஓஐ. அதை எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், அட் த மணி ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கணும். 14,800 இங்கே வந்து அட் த மணி. ஸோ 14,800 நான் 50 டிஃபரன்ஸ் வந்து நான் அவாய்ட் பண்ணிடுறேன். ஓகே, 14,800 அட் த மணியில் எது ஹையராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 14,800 put higher are 2.26 and 1.97. So
இங்கே வந்து ரேஞ்ச் அட்டன் பண்ணிடலாம். 14800 அடுத்த மணி நம்ம எடுத்துட்டோம். அதில் வந்து புட்டு தான் ஹையராக இருக்குது. புட்டு ஹையராக இருக்கிறதுனால மார்க்கெட் கிளியர் புல்லிஷ் என்டர் பண்ணியாச்சு. 100 OTM எடுத்துக்கலாம். ஸோ 14900 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கலாம். 14900 கால், தென் 14700 புட் அதை எடுத்துக்கிறேன். ஸோ அதில் எது ஹையராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா 14700 புட் அகெயின் அதுதான் ஹையராக இருக்குது. ஸோ 14700 we take 14900 100 OTM and 14700 எடுத்துட்டோம். 14900 and 14700 எடுத்துட்டோம். ஸோ இது நமக்கு தேவையில்ல. 100 ஸ்ட்ரைக் ரேட் எடுத்து பார்த்தாலே போதும். தேவைப்பட்டால் அடுத்தது பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த ஆப்ஷன்ஸ் இங்கே இல்லை. அடுத்த ஸ்ட்ரைக் ரேட் 15 and 146 எடுக்கணும். அப்படி இங்கே இல்லை. ஸோ இப்போ இந்த 100 ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் எடுத்து பார்த்தா கூட போதும். அதில் எது க்ளோஸராக இருக்குது ஹையராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா அகெயின் புட்டு தான். ஸோ கிளியராக மார்க்கெட் புல்லிஷ்னு காட்டுது. ஓகே, தென் ஃபைன். FAI டேட்டாஸ் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும். நம்மளோட டேட்டா அனலைசிஸில் FAI டேட்டா தான் ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம செக் பண்ணணும். ஸோ அதில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கால் OI எவ்வளோ இருக்குது. இது ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். 9332 இருக்குது. புட் OI 1.25 இருக்குது. ஸோ புட் OI ஹையராக இருக்குது. புட் OI ஹையராக இருந்தால் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ 91.25. ஸோ இதில் நம்ம லெஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது மைனஸில் இருக்குது. ஸோ இது நமக்கு கிளியராக என்ன காட்டுதுன்னா புட் OI தான் அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது அப்படின்னு தெரியுது. அப்டேட் பண்ணியாச்சு. அண்ட் கால்ஸ் அண்ட் புட்ஸ் செக் பண்ணிடலாம். ஸோ கால்ஸ் 14435, புட்ஸ் 6153. ஸோ அகெயின் கால்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கால்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே மார்க்கெட் வந்து பேரிஷ் அப்படின்னு காட்டுது. கால் வெர்சஸ் புட் OI நம்ம பார்க்கறதுல மார்க்கெட் பேரிஷ் அப்படின்றது தான் காட்டுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இண்டெக்ஸ் ஃபியூச்சர் 402 crores பாசிட்டிவ் ட்ரூ. ஸோ மார்க்கெட் புல்லிஷ் ஃபைன். FAI ஸ்டாக் சேல் பண்ணியிருக்காங்க 1142 மைனஸ். ஸோ ஸ்டாக்கில் FAI சேல் பண்ணியிருக்கிறதுனால பியரிஷ். ஓகே, DAI பை பண்ணியிருக்காங்க 1468. ஸோ DAI வந்து புல்லிஷாக இருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ இப்போ டேட்டா அனலைசிஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இத்தனை விஷயம் நம்ம செக் பண்ணி தான் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ மண்டே மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பியரிஸ்க்கு வந்து 5 பாயிண்ட்ஸ், புல்லிஷ்க்கு 10 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ டேட்டா அனலைசிஸ் படி பார்த்தா மண்டே வந்து மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும் அப்படின்றத நம்பலாம். ஸோ நம்ம அதை மட்டும் பார்க்கக்கூடாது, சார்ட் அனலைஸ் பண்ணி பார்த்துடணும். அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால் என்ன பண்ணலாம், சார்ட் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். சார்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட் டே சார்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஓப்பன் ப்ரைஸ் இஸ் க்ளோஸ் ப்ரைஸ் நம்ம அப்டேட் பண்ணணும். ஓப்பன் ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணணும், ப்ரீவியஸ் டே ஓப்பன் ப்ரைஸை நம்ம அப்டேட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். அனலைஸ் பண்ணுறது எப்பவுமே ஹையர் டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணால் தான் நமக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும். ஸ்மாலர் டைமில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். அனலைஸ் பண்ணுறது எப்பவுமே நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் அனலைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ தென் எங்களோட ஓன் சார்ட் இது கஸ்டமைஸ்டு சார்ட். இதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இதை பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 14816 அப்டேட். ஓகே, ஓகே 14816 ஓப்பன் ப்ரைஸ், க்ளோஸ் ப்ரைஸ் 14823. ஓகே,
yesterday open price 14668 இங்க அப்டேட் பண்ணிட்டேன். yesterday open, okay, today open greater than yesterday open, yes, true, okay. இது வந்து yesterday, அது இங்க அப்டேட் பண்ணிடுவோம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது yesterday, இது வந்து today, okay. Fine, okay. Today அப்படின்றது 7th Friday ஓட open price. அது previous day open price ஓட ஹையா இருக்கு. Yes, true. அப்போ market is bullish. Open price wise, okay. Then again close price wise நம்ம செக் பண்ணனும். Today close price 14,823. Yesterday close price 14,724. So close higher than previous day close. So market is clearly bullish. Okay, gap up, gap down. Okay. So how do we check? So from yesterday close price is this. Today open price is this. So the market open 92 points higher. அதனால clear market வந்து bullish அப்படினு தெரியுது. Gap up ஆகி ஓபன் ஆயிருக்கு. So bullish. அப்டேட் பண்ணியாச்சு. Then again நம்ம பார்க்க போறது நம்மளோட long term moving average. Long term moving average is red. அப்டேட் பண்ணிட்டேன், red ன்னு. Price trading above. So long term moving average showing market is bearish, but the price is bullish. Okay. Short term moving average is bullish, green in color. It is green. So market is bullish. Price trading above. So again market is bullish. Okay. Then we check candle. Yesterday candle was green. It is a doji. This is not important, but green candle mean bullish. So we are bullish. Then we check HA candle. HA candle also bullish. Okay, green in color, bullish. Fine. Even it is above than previous candle, so clear bullish. Okay. Then we need to check RSI. RSI is 55.70. Okay. Okay. This is today price. Yesterday price 55.70. RSI closed in 55.70. Yesterday RSI was 52.01. 52.01. So RSI shows market is bullish. Bullish, updated. Then we check ADX. ADX color is green. First we update the color, green. Okay, true, market bullish. So the price is 2825.7. okay, 28 today, 28 and 25.7. okay. What was the yesterday price of ADX? Yesterday it was 28 and 26.91. okay, again 28 and 26.91. okay,
So it is increasing. So market is bullish green in color, it is increasing. Okay, the green is 28, but the red candle is 26.9 to 25.7. It's so it is clearly, let me check once again. Okay, 28.3, 20, okay, 26. Okay, fine, it's going down. Okay, fine, clearly bullish. Okay, so I update it as bullish. Color also bullish, and numbers also bullish. Okay, then we check pivot. To check pivot, 1 hour candle change பண்ணிக்கலாம். Here only we can see the pivot very clearly. So pivot is clearly in up. Pivot is up. Was 14,588 yesterday, and today 14,694. So it is clearly bullish. So market is bullish. Okay, let me check the fractal, and again we go to day. Fractal is downside, so fractal showing market is up. True. So clear bullish. Okay, target. Is there any target from our tool? Yes, we have one target, downside. What is the target? 12,672. Target is in downside, 12,672. So market வந்து around 14,823 ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. We have one target on downside. Market வந்து 12,672 வரைக்கும் ஃபாலோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டார்கெட் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ யார்கிட்ட சொன்னாலும் அவ்வளோலாம் வாய்ப்பே இல்லை, மேபி 500 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகலாம், 12,000 போகாது அப்படின்னு சொல்லலாம். இந்த 12,000 டார்கெட் அப்படின்றது இன்னைக்கு ஒரு நாள்லையோ இல்லை ஒரு வாரத்திலையோ அச்சீவ் பண்ணுற டார்கெட் கிடையாது. ஏன்னா ஒரு 2,000 பாயிண்ட்ஸுக்கு கீழே ஃபாலோ ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. பட் ஃப்ரம் 6 months to 1 year இந்த டார்கெட் வந்து கண்டிப்பாக அச்சீவ் ஆகும் அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ இதில் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து பேரிஷ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு டார்கெட் காட்டுது. தென் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ட்ரெண்ட். ஸோ மார்க்கெட் ட்ரெண்ட் வந்து ஃப்ரம் லோயர் லோ லோயர் ஹை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ட்ரெண்ட் வைஸ் மார்க்கெட் டவுன். ஓகே, தென் we see support and resistance. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அது வந்து நான் தனியாக அனலைஸ் பண்ணுவேன். இது என்னோட சார்ட்லேயே நான் அனலைஸ் பண்ணிடுவேன், ட்ரேட் சார்ட்டில். இதெல்லாம் இம்பார்ட்டண்ட் சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மார்க்கெட் அதில் எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ சார்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் டவுன். ஓகே, going to go down. Okay, so bearish. Fine. Then channel trend தனியாக அனலைஸ் பண்ணுறேன். யூ கேன் சி நம்ம மார்க்கெட் வந்து ஒரு லார்ஜர் வியூவில் தான் எப்போவுமே பார்க்கணும், ஷார்ட் டைம் ஃப்ரேமில் பார்க்கக்கூடாது. ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ரம் அக்டோபர் 2020 கிளியர்லி புல்லிஷ். ஒரு நல்ல சேனலில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஃப்ரம் 12th March லாஸ்ட் இயர் மார்ச் ஃபால் ஆன மாதிரி 2021 மார்ச்லேயும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சேனல் ஃபார்ம் பண்ணிவிட்டு மார்க்கெட் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன் பிட்வீன் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங், இந்த வீக்லி ட்ரேடிங் அனலைஸ் பண்ணுறதுனால மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அட் த சேம் டைம் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங், வீக்லி பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரிக்கெலாம் நம்ம ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பார்த்தோன்னா
அது புல்லிஷாக இருக்குது. ஸோ சேனல் வைஸ் நம்ம வந்து 2 விஷயத்தை அப்டேட் பண்ணணும். நம்ம வந்து வீக்லி அனலைசிஸ் டெய்லி நம்ம அனலைஸ் பண்ணுறதுனால லாஸ்ட்டு உள்ள ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் ஓவரால் ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து மார்க்கெட் டவுனில் இருந்தாலும் இப்போ நல்ல புல்லிஷில் தான் இருக்குது. இந்த சேனலை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா கூட இன்னும் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணல. ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது, அப் சைட் தான் போயிட்டுருக்கு. ஸோ புல்லிஷ் அப்டேட் பண்ணியாச்சு. தென் விக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. விக்ஸை நம்ம பார்த்துடணும். ஓகே, சரி ஓப்பன் சார்ட். விக்ஸ் சார்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். From day, yesterday VIX close was 22.04. Yesterday 22.04. Okay. Today 20.82. 20.82. So VIX is falling down. VIX fall ஆகுது அப்படின்னா என்ன பண்ணோம்? E47 greater than no false. So VIX ரைஸ் ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும், VIX ஃபால் ஆச்சுன்னா மார்க்கெட் ரைஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ VIX வந்து ஃபால் ஆயிருக்கு. ஸோ கிளியர்லி மார்க்கெட் வந்து புல்லிஷ்னு காட்டுது. ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணது டேட்டா அனலைஸ் பார்த்தோம். அது மார்க்கெட் நல்ல புல்லிஷ் அப்படின்னு சொல்லி காட்டுது. தென் அகெயின் சார்ட் நம்ம அனலைஸ் பண்ணோம். சார்ட் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இத்தனை விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். பிளாங்காக போயிட்டு ஒரு ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமை பார்த்து நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா நம்ம லாஸ் தான் புக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஓவரால் சார்ட் அனலைஸ் பண்ணுறதுல நல்ல புல்லிஷாக இருக்குது அப்படின்றது கிளியராக தெரியுது. ஸோ ஒன்லி 4 நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் 15 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஓவரால் டேட்டா அனலைஸ் பிளஸ் சார்ட் அனலைஸ் ரெண்டுத்தையுமே எடுத்து ரிப்போர்ட் பார்த்தா 9 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ் இருக்கு பியரிஷ்க்கு, பட் பாசிட்டிவ் 25 பாயிண்ட்ஸ் இருக்கு. கிளியர்லி ஷோஸ் மார்க்கெட் நிஃப்டி இஸ் இன் bullish trend for shorter time frame for Monday. Okay, not for only shorter time frame. So resistance maybe 15,000 good resistance ஆ இருக்கும். இதை டச் பண்ணதுக்கு அப்புறம் மேபி ஃபால் ஆகலாம். ஃபால் ஆகல கண்டினியூ ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 15,400 வரைக்கும் போகும். இன்கேஸ் மார்க்கெட் ஃபால் ஆகுது, இந்த சேனலை பிரேக் பண்ணிட்டு கீழே வருது அப்படின்னா டவுன் சைட் 14,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ மண்டேவும் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ரெகுலராக நான் அனலைஸ் பண்ணிவிட்டு இதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ மண்டே பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.